தமிழ் இந்து தளத்தில் முன்னாடி நான் அடிக்கடி பின்னூட்டங்கள்லாம் இடுவேன் நிறையா. அந்த வகையில் சன் கிரீன் பாண்டியன்கிற ஒரு வாதத்தை வச்சார். அதுக்கு நான் பதில் கொடுத்ததையும் இந்த பதிவில் பார்ப்போம். அவர் கேட்குறாரு, முதலில் இந்துக்கள் முஸ்லீம் அன்பர்களை பாய் என்று அழைப்பதை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அதுக்கு நான் அளித்த பதிலை பாருங்கள். பல இந்துத்துவாதிகளின் மனதில் உள்ள ஆற்றாமையை அழகாக வெளிப்படுத்தியுள்ளீர்கள். மனிதன் ஒரு மூலத்திலிருந்து பிறந்தவனானதால் உலக மக்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று இஸ்லாம் கூறுகிறது. இதனை உணர்ந்ததால் என்னவோ பெரும்பான்மையான இந்து சகோதரர்கள் இஸ்லாமியர்களை எங்களை பாய் அல்லது சகோதரரை என்று அழைக்கின்றனர். முஸ்லீம்களும் பதிலுக்கு அதனையே தமிழ்படுத்தி அண்ணன், தம்பி, என்ன தம்பி அப்படி தான் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். தமிழக கிராமங்களில் இதனை அதிகமாக பார்க்கலாம். எங்கள் ஊருக்கு வரும் காவல்துறையினர் எப்போதாவது என்னை பார்த்தால், என்னங்க பாய் சௌக்கியமாக, எப்போ ஊருக்கு வந்தீங்க என்று அன்போடு அழைப்பார். மற்ற இனத்தவரோடு இங்கே வாடா என்று அதிகாரத்தோடு அழைக்கும் அதே காவல்துறை அன்பர் எங்களிடம் அன்பாக நடக்க காரணம் நாங்களும் அதே அளவு அன்பை அந்த சகோதரர்களிடம் காண்பிப்பதால் தான். இதனை ஒரு இந்துத்துவவாதியான நீங்கள் எதிர்ப்பது எனக்கு ஆச்சரியமாகப்படவில்லை. ஏனெனில் அன்றைய அரபுலகமும் இதே மேட்டுமைத்தனத்தில் தான் திளைத்திருந்தது. நீங்கள் எப்படி சமஸ்கிருதம் தேவ பாஷை, மற்ற மொழிகள் நீச பாஷை என்கிறீர்களோ அதே போலவே அன்றைய அரபுகளும் எனது மொழியே உயர்ந்த மொழி, மற்றவர்கள் பேசும்படி ஊமை மொழி என்று கூறினான். அதாவது ஊமைகள் பேபே என்று தான் சப்தமிடுவார்கள். நீங்கள் அழகிய மொழியில் பேசினாலும் அவன் பார்வையில் உங்கள் மொழி ஊமை மொழிதான். அதேபோல் இன்று பார்ப்பனர்கள் எவ்வாறு தங்களை உயர் ஜாதியினராக கருதுகின்றனோ அதே போல் அன்றைய அரபுகளில் குறைசி இனத்தை சார்ந்தவன் உயர் ஜாதியினராக மதிக்கப்பட்டான். நீக்ரோக்களையும் மற்ற இனத்தவரையும் இழிப்பிறவிகள் என்று ஒதுக்கினான். கிட்டத்தட்ட இன்றைய நம் நாட்டின் நிலையை ஒத்திருந்தது அன்றைய அரபுலகம். அதாவது இங்கே எப்படி இந்த வர்ணாசிரமம் கடைபிடிக்கப்பட்டதோ அது அப்படியே சில பேர்கள் மாற்றத்தில் அரபு நாடுகள் அன்றைக்கு இதே அளவு, இதை விட மோசமான இருந்தது. சில பேர் என்ன பண்ணுவானுங்கனாக்க, பெண் பிள்ளை பிறந்தாக்க ஓடி போய் ஒளிஞ்சுக்குவானாம். அது கேவலம், சமூகத்தில் வர்றதுக்கே பயப்படுவானாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருக்கானுங்க பாருங்கள். அதே மாதிரி மனிதர்களாக மதிக்கவே மாட்டானுங்க. நபிகள் நாயகத்தை சில குறைசிகள் கேட்குறாங்க, நீங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், ஒரே ஏக இறைவனை தான் வணங்க சொல்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த கீழ் ஜாதி ஆட்களெல்லாம், நீக்ரோக்கள்லாம் இப்போ உங்கள் கூட வச்சு சரிசமமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, பள்ளிவாசலுக்கு தனியாக அழைச்சிட்டு வரீங்க, இதெல்லாம் நீங்கள் நிறுத்திக்கிட்டீங்கன்னாக்கா நான் உங்கள் கூட பேசுகிறதுக்கு நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு குறைசிகள்லாம் டிமாண்ட் வச்சானுங்க. அப்போ எந்த அளவு ஒரு வர்ணாசிரமம் அங்கே தலைவிரிச்சாடுதுன்னு பாருங்கள். இஸ்லாம் வந்தது, நிலைமை தலைகீழாக மாறியது. ஒரு நீக்ரோ இறை வழிபாட்டுக்கு தலைமையாக நியமிக்கப்பட்டாலும் அவரை பின்பற்றி நீங்கள் தொட வேண்டும் என்று மார்க்க கட்டளையாக விட்டார்கள் நபிகள் நாயகம். அதனால் இன்றும் கூட மார்க்கத்தை படித்து பட்டம் வாங்காத என்னை போன்றவர்களெல்லாம் சவுதி பள்ளிகளில் தொழுகைக்கு தலைவராக நிற்க முடிகிறது. இது தினமும் நடக்கும். இன்றைக்கி கூட இஷா தொழுகை நான் இமாமா நின்று தலைவரான்னு நான் தான் தொழுகை வச்சேன். இது தினமும் நான் பண்ணக்கூடிய வேலைகளில் ஒன்று. இதுக்கு நான் சம்பளம் வாங்குறதில்ல, நான் ஒரு மதரசாவில் போய் பட்டம் வாங்கின ஆள் கிடையாது. குர்ஆன் வசனங்களை நிறுத்தி நிதானமாக அழகாக ஓத தெரிஞ்சவன், அவ்வளோதான். அதை யார் வேணாலும் நீங்கள் நின்று தொழுக வைக்கலாம். எனக்கு முன்னாடி வெறும் அரபுகள். நான் இப்போ இன்றைக்கி இஷா தொழுகை நான் நின்றப்போ எனக்கு பின்னாடி 3 ஈஜிப்சியனு, ஒரு பங்களாதேஷி, 2 சவுதிகள். இவர்கள் எனக்கு பின்னாடி நின்று தொழுகிறாங்கன்னா பார்த்துங்க இந்த அளவு அவர்களை பக்குவப்படுத்தியிருக்குண்டு. அதே நேரம் நம்ம தமிழ்நாட்டில் வேதம் படித்த பல பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் பார்ப்பன குலத்தில் பிறக்காததால் இன்று வரை கோவில்களில் குருக்களாக நியமிக்கப்படாத கொடுமை தொடர்கிறது. இதற்கு தடையானையும் வாங்கியுள்ளீர்கள். அந்த அளவு மேல் ஜாதி பற்று உங்களை ஆட்டி படைக்கிறது. இந்த ஜாதி திமுறை தூரமாக்கி அன்போடு எங்களை பாய் என்று அழைப்பது உங்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகிறது. எரிச்சல் வரத்தானே செய்யும். என்னடா அது, இந்த மாதிரி நம்ம வர்ணாசிரமத்தை கட்டமைச்சு நீ இடி ஜாதி நான் மேல் ஜாதி அப்படின்லாம் கொண்டு வச்சுருக்குறோம். இவனுங்க அரபு நாட்டிலேருந்து ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு எல்லாரையும் ஈக்குவல் ஆக்குறானுங்க. இது இந்த இந்து மதத்துடைய அஸ்திவாரத்தை ஆட்டங்கண்ண வச்சிரும். அதனால் இந்த முஸ்லீம்களை பற்றி ஏதாவது அவதூறுகளை எந்த நேரம் பார்த்தாலும் பரப்பிக்கிட்டே இருக்கணும். இது அவர்களுடைய
முழு நேர தொழிலாக செஞ்சிட்ருக்கிறாங்க. சம்பளம் கொடுத்து செய்யப்படுது இது வட மாநிலங்கள்லாம். தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு வச்சுங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலலாம் படித்த ஆளுங்கள் இவர்கள் எது ஒன்று பண்ணாலும் சரி. இப்போ ஆர்.என். ரவி பண்ணதுக்கு முஸ்லீம்களோட இந்துக்கள் தான் அதிகமாக பதில் கொடுத்துட்ருக்குறாங்க. இது நம்ம பார்க்குறோம். ஒரு முறை ஜூனியர் உடனில் மதம் பற்றிய தலித் இளைஞரை பேட்டி கண்டனர். அதாவது ராமநாதபுரத்தில் ரஹமத் நகரா மாறிச்சல்ல மீனாட்சிபுரம். அப்போ அங்கே போய் ஜூனியர் உடனே பேட்டி எடுக்கிறாங்க. ஜூனியர் அதில் வந்திருந்தது, மதம் மாறியதால் உங்கள் இழிவு நீங்கிவிட்டதான் நினைக்கிறீர்களா அப்படின்னு ஒரு பையன்கிட்ட போய் கேட்குறாப்புல. அப்போ அந்த பையன் சொல்கிறான், அந்த இளைஞன், என்னை விட சிறுவர்களெல்லாம் முன்பு என்னை டே சரவணா என்று தான் அழைப்பார்கள். ஆனால் இன்று நான் மதம் மாறியவுடன் அதே நண்பர்கள் ரஹ்மான் பாய் சௌக்கியமா என்று கேட்கின்றனர். மற்ற இழிவுகள் நீங்கிறதோ இல்லையோ, இந்த ஒரு இழிவு நீங்கினாலே என்னை பொறுத்தவரை போதுமானது என்றார் அந்த இளைஞன். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்காங்க பாருங்கள். எனக்கு அதெல்லாம் வேறு இதெல்லாம் கிடைக்கணும்லாம் அவசியம் இல்லைப்பா. எனக்கு கீழே உள்ளவங்களாம் முன்னாடி வந்து டேன்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி நான் முஸ்லீமாக மாறி என்னுடைய பேரை மாற்றிக்கிட்டோன்னையும் வாங்க பயன்னு கூப்பிட்றான். இது ஒன்று போதும் எனக்கு அப்படிங்கிறாப்புல. ஆக ஒரு மனிதனுக்கு சமூக அந்தஸ்துங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது இதில் தெரியுது பாருங்கள். ஆகவே பாய் என்ற இந்த வார்த்தைக்கு அத்தனை சக்தி இருக்கிறது. நீங்கள் விரும்பாவிட்டாலும் மத நல்லிணக்கத்தையும் உலக மனிதர்களையும் நேசிக்கும் பெரும்பான்மையான இந்துக்கள் எங்களை பாய் என்றே அழைப்பர். அதை நாங்களும் விரும்புகிறோம். ஏனெனில் இந்த வார்த்தையின் பின்னால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் திருமந்திர வரிகளும் மறைந்துள்ளது. ஒட்டுமொத்த தமிழகத்தில் 2% இருக்கும் உங்களை போன்ற இந்துத்துவவாதிகளை நாங்களும் பொருட்படுத்துவதே இல்லை அப்படின்ட்டு அந்த பதிவை நான் முடித்தேன். அதன் பிறகு அவர்களும் பதில் கொடுத்தாங்க, நானும் பதில் கொடுத்தேன். தமிழ் இதில் வந்து ரொம்பவும் சுவாரஸ்யம் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து நிறைய எழுதுறதுக்கு நேரம் கிடச்சிச்சு. அப்போ நிறைய எழுதிட்டு இருந்தோம். இப்போ வந்து நமக்கு அந்த ஆர்வமெல்லாம் கொஞ்சம் குறையுது. டைப்பிங் வந்து அந்தளவு ஸ்பீடு வர்றதில்லை. அதனால தான் வாய்ஸ் மெசேஜாக கொடுத்துட்றது. வாய்ஸ் மெசேஜ் இப்போ பிரச்சனை இல்லை. அதனால் இந்த பதிவை பாருங்கள். ஓகே.